பல தொகுதிகள் உங்களுக்கு சொற்பமான வாக்குகளில். ஏன் நம்ம அண்ணன் துரைமுருகன் இருக்காரு, அவர் நிலைமை பாத்தீங்களா? உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சீனியர் மோஸ்ட் அரசியல்வாதி அவர்தான். கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால எம்எல்ஏ, மந்திரி, மண்ணின் மைந்தர். ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திக்கு திக்குன்னு உட்கார்ந்தார். 2000 சில்லற ஓட்டு. இன்னும் சொல்ல போனால் போஸ்டல் ஓட்டும் ஆசிரியருடைய ஓட்டும் தான் அவருடைய ஆட்சியை அவருக்கே அமைச்சர் பதவி கொடுத்தது. இதெல்லாம் அவரும் மறக்கல, நீங்களும் மறக்கல. இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஏதோ விளையாட்டுக்காக நாங்கள் சொல்லவில்லை. அப்ப நீங்கள் பார்த்து பார்த்து பொதுமக்களுக்கு சேவகம் செய்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. அதுல எங்களுக்கு எல்லாரும் மன வேறுபாடு கிடையாது. ஏன்னா மக்களும் இந்த சமூகத்தினுடைய ஒரு கூறுதான், நாங்களும் ஒரு கூறு என்பதை நீங்கள் மறந்து விடார்கள். மக்கள் ஒன்று, மக்கள் வேறு, அரசு ஊழியர் ஆசிரியர் வேறு என்று நினைக்காதீர்கள். மக்களுக்கு சேவை செய்வதை சேவையாக நினைத்து எங்களுக்கு செய்வதை தொல்லையாக நினைத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் விரட்டி அடிக்கப்படுவீர்கள். இதை நாங்கள் எச்சரிக்கையாக இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். பல லட்சக்கணக்கான பணியிடங்கள் காலியா இருக்கு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வேலை கொடு. அரசு அலுவலகங்களிலே மிக மிக மோசம். தொகுப்பூதியம், மதிப்பூதியம், அந்த ஊதியம், இந்த ஊதியம் சொல்லி அந்த அலுவலகத்திலே 50, 40, 40 பேர் வேலை செய்யக்கூடிய அந்த அலுவலகத்திலே 10 பேர் 15 பேர் வேலை செய்யறான். மக்கள் தொகை கூடி போச்சு, சேவையினுடைய தேவை அதிகமாயிடுச்சு. அப்ப பணியிடங்களுடைய எண்ணிக்கை கூடி இருக்கணும். ஆனா நீங்க குறைஞ்சிக்கிட்டே போறீங்க. இப்ப ரொம்ப கவலைப்படுறீங்கல்ல, தொகுதி மறுவரை செஞ்சா எம்பி தொகுதி எல்லாம் குறைஞ்சிடும், 40, 32 ஆயிடும். வீடியோ போடுறீங்களா இல்லையா? குறைஞ்சிட்டா என்ன? 40 எம்பி செய்யாத 32 எம்பி எப்படி செய்ய முடியும்? எது கேட்கறீங்கள? நாங்களும் அதான் உங்களை கேட்கிறோம். அன்னைக்கு என்ன தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை, இன்னைக்கு என்ன மக்கள் தொகை? அப்ப மக்கள் தொகை கூடி இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி பணியிடங்களுடைய எண்ணிக்கை கூடி இருக்க வேண்டாமா? நியமனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டாமா? இந்த பட்ஜெட்ல சொல்றாருங்க, ஏதோ பிச்சை போடுற மாதிரி 2000 சில்லற பிடி போடுறாரா? எவ்வளோ? 2000 சில்லற. பிஜி ஒரு 2000, 800 சில்லற தர்மத்துக்கு பண்றாரு. பிஜி பணியிட செகண்ட் கிரேடு சுத்தம். ஏன்னா அவங்களுடைய கணக்குப்படி எக்ஸஸ், அவங்களுடைய கணக்குப்படி எக்ஸஸ். அதான் இங்க மொத்தத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு